Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல இடங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சித்தாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் திடீர் கனமழையில் நனைந்து சேதமடைந்தன. நெல் மூட்டைகளை விரைவில் சேமிப்பு கிடங்குக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான சேவூர், களம்பூர், மலையாளம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் ஆறு போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம், பெண்ணாடம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. விருதாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு கழிவுநீர் வடிகால் முறையாக தூர்வாரப்படாததால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியது. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.